அந்த இளைஞனை ஒரு சின்ன பேனா மாத்தி தன்னோட தலையில வச்சுக்கிறாங்க. அரக்கன் குகைக்கு வரான். ரொம்ப களைப்பா இருந்தவன் தூங்க ஆரம்பிக்கிறான். அந்த வயதான மூதாட்டியும் கூட போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அரக்கன் அயர்ந்து தூங்குறான். அந்த சமயத்துல அவனோட ஒரு தங்க முடிய அந்த வயதான மூதாட்டி பிடுங்கி எடுக்கிறாங்க. வலி தாங்க முடியாத அந்த அரக்கன் கோவமா எந்திரிச்சு யாரது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த மூதாட்டி, நான் தான்ப்பா, நான் ஒரு மோசமான கனவு கண்டேன், அதனாலதான் இப்படி செஞ்சேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அரக்கன், கனவா, என்ன கனவு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மூதாட்டி, அந்த முதல் கிராம மக்கள் மாம்பழமே குடுக்கல அப்படின்னு சொன்ன அந்த கேள்வியையே கனவா சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம அதுக்கான பதிலையும் அந்த அசுரன் கிட்டயே கேக்குறாங்க. அதுக்கு அந்த அசுரன், ஒரு பெருச்சாலி ஒண்ணு அந்த மரத்தோட வேற அரைச்சிட்டு இருக்கிறதாவும் அதனாலதான் அந்த மரம் சுவையான கனிகளை கொடுக்கறது இல்லன்னு பதில சொல்றாரு. பதில சொல்லிட்டு அரக்கன் திரும்பவும் தூங்க போறான். அரக்கன் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் மூதாட்டி திரும்ப ஒரு முடிய பிடுங்குறாங்க. வலியோட ஏஞ்ச அந்த அரக்கன் கிட்ட மறுபடியும் ஒரு கனவு கண்டதா சொல்லி இரண்டாவது கேள்விக்கான பதில கேக்குறாங்க. அதுக்கு அந்த அரக்கன், ஒரு பெரிய ராட்சச ஆமை ஒண்ணு அருவியை தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறதாவும் அந்த ஆமையை அகற்றினா அருவியிலிருந்து சுவையான தண்ணி திரும்பவும் கிடைக்கும்னு